விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் இங்கே அரகண்டநல்லூரில் சேமிப்பு கிடங்கு அதை அடிக்கல் நாட்டுகின்ற நிகழ்ச்சி இங்கே இப்பொழுது நடைபெற்றது. இதிலே 3000 மெட்ரிக் டன் சேமிக்கிற அளவிற்கு, ஏன்னா அந்த பகுதியில் நிறைய விவசாயிகள் இருக்காங்க, அந்த நெல்லெல்லாம் இங்கே சேமிக்கிற அளவிற்கு 3000 மெட்ரிக் டன் அளவு கொண்ட அந்த நெல் மூட்டைகள் வைக்கின்ற அந்த கொள்ளக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய இந்த முட்டைகள் இங்கே கிடங்கும் இங்கே இன்று அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய திட்ட மதிப்பீடு 4.80 கோடி ஆகும். அந்த அடிப்படையில் இது வேகமாக துரிதப்படுத்தப்பட்டு இன்னும் 7 மாதங்களிலே இது முடிக்கப்படும். ஆகவே இந்த விவசாயிகளுக்கு இது பெரும் நன்மையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள். எல்லா துறைகளிலேயும் செய்கிற சிறப்பான ஒரு நிகழ்வுக்குத்தான் இந்த நிகழ்வும் அமைந்திருக்கிறது. திருக்கோயிலூர் தொகுதியை பொறுத்தவரையிலே அவர் அரசு கலைக்கல்லூரியை கொடுத்தார். அதேபோல் பேருந்து நிலையம் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். இங்கே இந்த திருக்கோயிலூர் தொகுதியிலே தான் இந்த அரகண்டநல்லூரும் அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அரகண்டநல்லூரும் பல்வேறு வளர்ச்சிக்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு மைதானத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இன்று இதையும் இங்கே அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த தொகுதியை பொறுத்த வரையில் இங்கே இருக்கிற அணைக்கட்டாக இருந்தாலும் விவசாயிகளுக்காக அதையும் கட்டுவதற்கு தமிழக முதலமைச்சர் ஆணையிட்டு திருக்கோயிலூர் அணைக்கட்டு கட்டுவதற்கான ஏற்பாடும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. திருக்கோயிலூர் அரகண்டநல்லூர் இந்த கமிட்டிக்கு வருகிற வசதிக்காக அந்த பாலத்தையும் மேம்பாலமாக கட்டுவதற்கு ஆணையிட்டு அந்த பணிகளும் துவங்க இருக்கின்றன. ஆகவே இந்த பகுதியை பொறுத்தவரையில் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார். இதே போலத்தான் நம்முடைய இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வேலைவாய்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக இங்கே நாயனூர் பகுதியிலே ஒரு சிப்காட் தொழிற்சாலையும் வர வேண்டுவதற்கு சட்டமன்றத்திலேயே அறிவித்து அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆகவே இந்த தொகுதி சிறப்பாக இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஈரோட்டில் விஜயோட அது நேற்று நீங்களே எல்லாம் பார்த்துருப்பீங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள், அது தமிழ்நாடு முழுவதும் கிடையாது, வட மண்டல பகுதியிலே இருந்து மட்டும் அவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே முதலமைச்சர் அவர்களும் மிகச் சிறப்பாக உரையாற்றி வருங்கால தமிழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய எங்கள் ஆற்றல் மிக்க இளம் தலைவர் உதயநிதி அவர்களுக்கு இங்கே நேற்று வந்திருந்த இளைஞர்கள் பட்டாளமே ஒரு பெரும் ஆதரவு என்பதை நேற்று திருவண்ணாமலையிலே நடைபெற்ற மாநாடு நிரூபித்திருக்கிறது.